இன்றைக்கி சூப்பரான சுவையான பச்சை பயிறு கட்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை எடுத்து நல்ல மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகா, இஞ்சி துருவல் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, உப்பு, மசித்த உருளைக்கிழங்கு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்ல உருண்டைகளாக பிடிக்கிறப்ப இந்த மசாலாவில் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் இந்த அளவுக்கு. இப்போ இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரஸ்க்கு ஒரு 2-3 எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ இந்த பூரணத்தை நல்லா தட்டி ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு முட்டை கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். ரஸ்க்கு தூளில் போட்டு முட்டையில் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் பிரட்டிட்டு ரஸ்கில் போட்டு பிரட்டி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானது நம்ம அதில் பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான சூப்பரான டேஸ்டியான பாசிப்பருப்பு கட்லெட் ரெடிங்க. இது கூட நான் தக்காளி சாஸ் வச்சு பரிமாறிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.